நமது சுதந்திரத்தை உரிமை கோருதல், மீட்பின் மூலம் விடுதலை. இந்த புதிய வாரத்தின் துவக்கத்தில் உங்களுடன் இருப்பது நல்லது. வாழ்க்கை எனக்கு கற்றுத்தந்த உண்மைகளை பகிர்ந்து கொள்கிறேன். அந்த உண்மைகள் என் வாழ்க்கையில் வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையே வித்தியாசத்தை ஏற்படுத்தியது. அது உங்களுக்கும் அப்படியே செய்யும். இந்த வாரம் நமது சுதந்திரத்தை உரிமை கோருதல் என்ற கருப்பொருளை கையாளப் போகிறேன். கிறிஸ்தவ நம்பிக்கையின் சாதனம் புதிய ஏற்பாடு ஆகும். நாம் ஏற்பாடு என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது அதே அர்த்தத்தில் இன்னொருவருடைய கடைசி உயிலும் மரண சாசனம் என்ற சொற்றொடரை பயன்படுத்துகிறோம். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், அந்த வார்த்தையை பயன்படுத்துவதன் மூலம் மற்றொருவரின் மரணத்தின் மூலம் ஏதோ ஒன்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை குறிக்கிறது. நமக்காக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் நமக்கு கிடைத்த அனைத்தையும் புதிய ஏற்பாடு சொல்கிறது. அது நமது சுதந்திரத்தை வெளிப்படுத்துகிறது. நாம் ஒரு ராஜ்யத்தின் வாரிசுகள் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பல கிறிஸ்தவர்கள் தங்களுடைய உண்மையான சுதந்திரம் என்ன என்பதையும் அல்லது அதை எவ்வாறு பெறுவது என்பதையும் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை. அவர்கள் ஒரு பெரிய செல்வத்தின் வாரிசாக இருக்கும் ஒரு மனிதரை போன்றவர்கள். ஆனால் அவரது சுதந்திரம் என்ன என்பதை கண்டறியவோ அல்லது அதை உரிமை கொண்டாடவோ ஒருபோதும் நடவடிக்கை எடுப்பதில்லை. எனவே அதுவே இந்த வாரம் எனது கருப்பொருளாக இருக்கும். கிறிஸ்தவர்களாகிய நமது சுதந்திரத்தை கண்டுபிடித்து உரிமை கோருவதாகும். இந்த கருப்பொருளில் நாம் பார்க்கும்போது முதல் வேத பகுதி கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் இங்கு பவுல் இவ்வாறாக கூறுகிறார். 12ஆம் வசனம், ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு, அதாவது தேவனுடைய மக்களுக்காக வைக்கப்பட்டுள்ள ஒரு சுதந்திரத்தை, வெளிச்சத்தில் உள்ள ஒரு சுதந்திரத்தை பற்றி பவுல் பேசுவதை நீங்கள் இங்கு காணலாம். பின்னர் அவர் வெளிச்சத்தின் சுதந்திரத்தை நாம் பெற வேண்டுமானால் என்ன சம்பவிக்க வேண்டும் என்பதை விளக்குகிறார். நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும், அதாவது நம்மை திறமையாக்கியது, இருளின்றி அதிகாரத்தில் நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தியுமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அவருக்குள், அதாவது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. எனவே பவுல் இங்கு 2 ராஜ்யங்களை சித்தரிக்கிறார். இருளின் ராஜ்யம், ஒளியின் ராஜ்யம். ஒளியின் ராஜ்யம் என்பது தேவனின் ராஜ்யம் மற்றும் கிறிஸ்து இயேசுவின் ராஜ்யம். இருளின் ராஜ்யம் என்பது சாத்தானின் ராஜ்யமாகும். இவை 2 ஒன்றுக்கொன்று எதிரானது. நம்முடைய சுதந்திரம் ஒளியின் ராஜ்யமாகிய தேவனின் ராஜ்யத்திலும் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திலும் உள்ளது. ஆனால் நாம் நமது சுதந்திரத்தை பெறுவதற்கு முதலில் ஏதாவது சம்பவிக்க வேண்டும். நாம் இருளின் களத்திலிருந்து, அதாவது நம் மீதும் நமது வாழ்க்கையின் மீதும் உள்ள சாத்தானின் அதிகாரத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். இது மீட்பின் மூலம் வருகிறது. இது சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் தேவன் நமக்கு வழங்கிய மீட்பாகும். அவருடைய மீட்பின் மூலம் நாம் பாவ மன்னிப்பை பெறலாம். நாம் பாவ மன்னிப்பை பெற்றவுடன் சாத்தானுக்கு நம்மீது சட்டப்பூர்வமான உரிமை இல்லை. அவனுடைய களத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். மேலும் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யமாகிய ஒளியின் ராஜ்யத்தில் நாம் நமது சுதந்திரத்திற்குள் நுழையக்கூடியவர்களாக மாற்றப்படுகிறோம். இருப்பினும் இருளின் ராஜ்யத்தில் நம் நிலையை பற்றி நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், மக்கள் இருளில் இருக்கும்போது அவர்களின் உண்மையான நிலையை அவர்களால் பார்க்க முடியாது. சாத்தானின் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கும் மக்களுக்கு அது உண்மையான காரியம். அவர்கள் இருளில் இருக்கிறார்கள். அவர்களின் உண்மை நிலையை அவர்களால் பார்க்க முடியாது. இருளுக்குள் வந்து நம் உண்மை நிலையை வெளிப்படுத்துவதற்கு நமக்கு ஒரு ஒளி தேவை. அந்த ஒளி நற்செய்தியின் மூலம் தேவனின் வார்த்தையால் வழங்கப்படுகிறது. கிறிஸ்து நம்மிடம் வந்து நம்மை மன்னித்து மீட்பதற்கு முன் நாம் இருளான ராஜ்யத்தில் சாத்தானின் ஆதிக்கத்தில் இருக்கும்போதே நம் நிலையை பற்றி தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. பவுல் இந்த வார்த்தைகளை எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3ஆம் வசனத்தை பயன்படுத்துகிறார். 1ஆம் வசனம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். பவுல் இவ்வாறாக சொல்கிறார், நாம் உடல் ரீதியாக இறந்துவிட்டோம் என்று அர்த்தப்படுத்தவில்லை. ஆனால் நாம் ஆவிக்குரிய விதத்தில் மரித்து அந்நியப்பட்டு தேவனில் உள்ள ஜீவனிலிருந்து துண்டிக்கப்பட்டோம் என்று கூறுகிறார். 2ஆம் வசனம், அவைகளில், அதாவது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆகவே இருளின் ராஜ்யத்தில் நம்முடைய அக்கிரமங்கள் மற்றும் பாவங்களில் நாம் ஆகாயத்து அதிகார பிரபு என்று அழைக்கப்படும் ஆவிக்குரிய வல்லமையின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தோம். மேலும் அதை கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிறது என்று சொல்கிறார். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால்,
தேவனுக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது தானாகவே சாத்தானின் ஆதிக்கத்துக்குள் நாம் இருப்பதை வெளிப்படுத்துகிறது. பின்னர் பவுல் இதுவே நம் அனைவரின் உலகளாவிய நிலை என்று கூறுகிறார். 3ஆம் வசனம், அவருக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். எனவே இது நம் அனைவருக்குள்ளும் உண்மையாயிருக்கிறது. நமது இயற்கையான நிலையில் நாம் தேவனோடு பகையாக இருக்கிறோம். நாம் தேவனிடமிருந்து அந்நியப்பட்டுள்ளோம். நாம் இருளில் இருக்கிறோம். நமது மாம்சம் மற்றும் மனதின் ஆசைகளால் கவரப்படுகிறோம். அந்த தீமையான தெய்வ பக்தியற்ற ஆசைகள் மூலம் நாம் இருளின் பிரபுவாகிய சாத்தானால் அடிமைப்படுத்தப்படுகிறோம். இப்போது சுவிசேஷத்தின் மூலம் அந்த இருளான சாத்தானின் அடிமைத்தளத்திலிருந்து நம்மை விடுவித்து ஒளியின் ராஜ்யத்தில் நம் சுதந்திரத்துக்குள் கொண்டு வருவதே தேவனின் நோக்கமாகும். இது அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அங்கு பவுல் புறஜாதியருக்கு நற்செய்தியை கொண்டு செல்ல இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பெற்ற அழைப்பை மீண்டும் கூறுகிறார். இதைத்தான் சுவிசேஷத்தின் மூலம் கிறிஸ்து பவுலுக்கு கட்டளையிட்டார். 18ஆம் வசனம், அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு மீண்டும் தேவனின் இறுதி நோக்கத்தை நீங்கள் காணலாம். நாம் பாவ மன்னிப்பை பெற்று ஒளியின் ராஜ்யத்தில் நமது சுதந்திரத்திற்கு தகுதியை பெறலாம். ஆனால் இது நிகழும் பொருட்டு முதலில் தேவன் நம் உண்மை நிலையை பற்றி நமது கண்களை திறந்து இருளிலிருந்து வெளிச்சத்திற்கும் சாத்தானின் ஆதிக்கத்திலிருந்து தேவனுக்கும் நம்மை திருப்ப வேண்டும். ஆகவே இந்த வேத வசனங்களிலிருந்தும் நம் சொந்த அனுபவத்திலிருந்தும் இருளுக்கு வல்லமை உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். சாத்தானின் வல்லமை உண்மையானது. இது ஒரு கற்பனை அல்ல. இது ஒரு இறையியல் கற்பனையும் அல்ல. ஆனால் சாத்தான் உண்மையான வல்லமை கொண்ட ஒரு உண்மையான உயிரினம். அவன் உண்மையிலே தேவனிடமிருந்து அந்நியப்பட்டவர்களை ஆதிக்கம் செலுத்துகிறான். தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைவதற்கு முதலில் சாத்தானின் வல்லமையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். நம் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் மட்டுமே இந்த விடுதலை சாத்தியமானது. மீட்பு என்ற வார்த்தையின் அர்த்தத்தை நாம் இன்னும் துல்லியமாக புரிந்து கொள்ள வேண்டும். இது மீட்க என்ற வினைச்சொல்லிலிருந்து வருகிறது. மீட்பது என்பது திரும்ப வாங்குதல் அல்லது மீட்கும் பொருளாகும். ஒரு உதாரணமாக, ஒரு செல்வந்தரின் மகன் கடத்தல்காரர்களால் எடுத்துச் செல்லப்பட்டு அவனை மீட்கும் பணத்திற்காக வைத்திருந்தால் அந்த செல்வந்தர் கடத்தல்காரர்களால் கேட்கப்பட்ட மீட்கும் பணத்தை செலுத்த தயாராக இருப்பார். இதனால் அவரது மகன் அவருக்கு மீட்கப்படுவான். செல்வந்தன் விலை கொடுத்து கடத்தல்காரரிடமிருந்து தன் மகனை மீட்டு கொண்டான் என்று சொல்வோம். இப்போது இயேசு கிறிஸ்து செய்தது என்னவென்றால், சாத்தானின் ராஜ்யத்திலிருந்து நம்மை மீட்டுக்கொள்வதற்கான விலையை செலுத்தினார். ரோமர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பவுல் இவ்வாறாக கூறுகிறார். 14ஆம் வசனம், மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது. நானோ பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். மற்ற மொழிபெயர்ப்புகள் நான் சரீர பிரகாரமானவன் என்று கூறுகிறது. அங்குள்ள கிரேக்க மொழியில் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு என்று கூறுகிறது. இது ரோம உலகத்திலிருந்து எடுக்கப்பட்ட உருவகம். ரோமானிய உலகில் அடிமை சந்தையில் ஒருவர் விற்கப்படும் போது அவர் ஈட்டியின் கீழ் விற்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் அவர் ஒரு கம்பத்தில் நிறுத்தப்பட்டு அவரது தலைக்கு மேலே அந்த கம்பத்தில் ஒரு ஈட்டி குத்தப்பட்டிருக்கும். அதனால் அவன் அந்த ஈட்டியின் கீழ் விற்கப்பட்டான் என்பது அவன் அடிமையாக விற்கப்பட்டான் என்பதற்கான ஆதாரமாக இருக்கிறது. பவுல் சொல்வது என்னவென்றால், நாம் நம்முடைய பாவத்தின் மூலம் சாத்தானின் அடிமை சந்தையில் அடிமைகளாக வெளிப்படுத்தப்பட்டோம். மேலும் நம் தலையின் மேல் நீட்டப்பட்டுள்ள ஈட்டி நாம் செய்த பாவத்துக்கு நாம் விற்பனையாக வைத்துள்ளோம் என்பதை சுட்டி காட்டுகிறது. இப்போது பழங்காலத்தில் ஒரு நபர் அடிமையாக விற்கப்படும் பொழுது அவர்கள் என்ன தொழிலை செய்ய வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்கும் வழி எதுவும் இல்லை. சிலர் வீட்டு பணியாளர்கள் அல்லது ஆசிரியர்கள் அல்லது செவிலியர்கள் போன்ற மிகவும் மரியாதைக்குரிய தொழில்களை எடுக்க நிர்பந்திக்கப்படலாம். ஆனால் மற்றவர்கள் ஒரு கழிப்பறையை சுத்தம் செய்பவராக அல்லது விபச்சாரம் போன்ற மிகவும் கீழ்த்தரமான அல்லது ஒழுக்கக்கேடான தொழில்களுக்கு விற்கப்படலாம். அடிமையாக இருப்பவருக்கு தேர்ந்தெடுக்க உரிமை எதுவுமே இல்லை. அவரை வாங்கி சொந்தமாக்கினவருக்கே தேர்ந்தெடுக்க உரிமை உள்ளது. பாவிகளாகிய நமக்கும் அப்படித்தான். நாம் அனைவரும் இயல்பாகவே சாத்தானின் அடிமைகள். ஆனால் நம்மில் சிலர் மரியாதைக்குரிய பாவிகள், சிலரோ மரியாதை குறைவான பாவிகள். இறுதியில்
மரியாதைக்குரிய பாவிகளுக்கும் மரியாதை குறைவான பாவிகளுக்கு இடையே எந்த வேறுபாடும் இல்லை. சரி, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தபோது நடந்தது என்னவென்றால், அவர் சாத்தானின் அடிமை சந்தைக்குள் நுழைந்தார். அங்கே நாம் விற்பனைக்கு இருப்பதைக் கண்டார். சாத்தானின் ஆதிக்கத்திலிருந்தும் சாத்தானின் அடிமை சந்தையிலிருந்தும் நம்மை விலைக்கு வாங்கினார். அவர் செலுத்திய விலை அவருடைய விலைமதிப்பற்ற இரத்தமாகும். எபேசியர் 1:7 பவுல் இவ்வாறாக கூறுகிறார். 7 அவருடைய கிருபையின் ஐசுவத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. நாம் பாவ மன்னிப்பை பெற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமது மீட்பு செலுத்தப்பட்டது. நாம் மன்னிக்கப்படுவதற்கும் ஒளியிலே பரிசுத்தவான்களின் ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கும் தகுதி பெறுவதற்கும் அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை தண்டனையாக சுமந்தார். இது 1 பேதுரு 1:17, 17, 18, 19 மீண்டும் கூறப்பட்டுள்ளது. இது ஒரு மிக அழகான வேதவசனம். அன்றியும் பட்சபாதமில்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயந்திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாக சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினானும் பொல்லினானும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து இயேசுவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்திய விலைமதிப்பற்ற இரத்தமே நமது மீட்பின் விலையை செலுத்தியது. சாத்தானின் அடிமை சந்தையிலிருந்தும் இருளின் ராஜ்யத்திலிருந்தும் நம்மை விடுவித்தார். நமக்காக பாவ மன்னிப்பை பெற்று ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் நுழைவதற்கு நம்மை தகுதிப்படுத்தினார். சரி, இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது. ஆனால் நாளை இந்த நேரத்தில் உங்களுடன் மீண்டும் வருவேன். நாளை 2 அம்சங்களிலிருந்தும் மீட்பின் செயல்பாட்டை முழுமையாக விளக்குவேன். இந்த அம்சங்கள் நாம் எதிலிருந்து மீட்கப்பட்டோம் என்றும் நாம் எதற்காக மீட்கப்பட்டோம் என்பதற்கும் அர்த்தமாகும். ஆமேன்.